நாகப்பட்டினம் சால்ட் ரோடு சேவா பாரதி பகுதியில் 800க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு சுனாமி நிரந்தர வீடுகள் உள்ளன. இந்த வீடுகளுக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் பல்நோக்கு கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழா இன்று நடைபெற்றது. நாகை நகரமன்ற தலைவர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் கலந்து கொண்டு 8,54,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள மீனவர்கள் பாதுகாப்பிற்கான பல்நோக்கு பாதுகாப்பு கட்டிடத்திற்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினர். இதனைத் தொடர்ந்து 800 வீடுகளுக்கான வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மீன் வளர்ச்சி கழக தலைவர் வழங்கினர்.